வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லைசன்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தாங்க போயிட்டுருக்கோம் ஆர்ஓபிக்கு. ஆர்ஓபியில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க லைசன்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா விஷன் டெஸ்ட், எகைன் விஷன் டெஸ்ட் தான் கேட்குறாங்க. ஆனால் என்னென்னா நம்மளோட விஷன் டெஸ்ட் நம்ம லேர்னர் லைசன்ஸ் புக் வாங்குகிறோம் இல்லையா, அந்த டைமில் எடுத்த விஷன் டெஸ்ட்டே கொண்டு போய் கொடுக்க முடியல. ஏன்னா வந்து 1 month தான் அதுக்கு வேலிடிட்டியாம். அதனால் மறுபடியும் ஒரு விஷன் டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் கேட்குறாங்க ஒயிட் பேக்ரவுண்டு வச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ரெசிடென்ட் கார்டு ப்ளஸ் ரெசிடென்ட் கார்டோட ஃபோட்டோ காப்பி இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ ஆர்ஓபிக்கு போயிட்டுருக்கோங்க லைசன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வந்துட்டு ஆர்ஓபி லைனுக்கு வந்துட்டோங்க. இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆர்ஓபி பில்டிங்ஸ் தான் இருக்கும். அதாவது வரிசையாக ஃபுல்லாக போலீஸ் ஸ்டேஷன்ஸாக இருக்குது. இங்கே வந்து டிவிஷன்ஸாக இருக்கும். அதனால தான் இவ்வளோ நிறைய ஒரே இடத்துல இருக்க மாதிரி தெரியுது. இவங்க பொதுவாக என்னென்னலாம் பார்க்குறாங்கன்னா ரோட் டிராஃபிக்கு, சிவில் டிஃபென்ஸ், கஸ்டம்ஸு, இமிக்ரேஷன்ஸு, அப்புறம் இந்த ஜெயில் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்க்குறாங்க. ஏதோ இங்கே ஒரு 2 கார் நிற்குது பாருங்களேன், இதுதான் போலீஸ் கார். இதில் தான் போலீஸ் வருவாங்க. இந்த மாதிரி டைப் ஆஃப் காரில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கோம் காரில். இப்போ ஒரு போலீஸ் உள்ளேருந்து இறங்குவாங்க பாருங்களேன், அது மாதிரி தான் அவங்களோட யூனிஃபார்ம் இருக்கும். நாங்கள் லைசன்ஸ் கலெக்ட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் வந்துட்டு லைசன்ஸ்க்குரிய ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. இங்கே நாங்கள் போனோடனே போலீஸ் கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி டெஸ்ட் பாஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னோடனே அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு 200 பைசா பே பண்ண சொன்னாங்க. பே பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து போலீஸ் கிட்ட கொடுத்தோடனே போலீஸே அதை ஃபில் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது அரபியில் தான் ஃபில் பண்ணணும். ஸோ அவங்களே ஃபில் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பாருங்களேன், டிராஃபிக்கு, சிவில் டிஃபென்ஸ், பாஸ்போர்ட், ரெசிடென்ஸ், இந்த எல்லா ரிலேட்டட் ஒர்க்கையும் இங்கே தான் வந்து அவங்க பார்க்குறாங்க இந்த பில்டிங்ல. லைசன்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைசன்ஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க, இஷ்யூட் அட் சலாலா அப்படின்னு போட்டிருக்காங்க, ஃபஸ்ட் இஷ்யூட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டேட் போட்டிருக்காங்க, 2021-704 அப்படி போட்டிருக்காங்க. அப்புறம் எக்ஸ்பைரி டேட் வந்து இதாங்க காமெடியே, இந்த லைசன்ஸ் எனக்கு 1 இயருக்கு தான் வந்து வேலிடிட்டி. ஏன்னா வந்து இப்போ வந்து லைசன்ஸ் வந்து இது ஃபுல்லாக வந்து ஜிசிசி ஃபுல்லாகவே நம்ம எங்கே போனாலும் இந்த லைசன்ஸ் வந்து நமக்கு வேலிட். அதனால் இப்போ லைசன்ஸ் வேலிடிட்டியையும் ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் 3 months வந்து நீங்கள் ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைசன்ஸ் வாங்கினதுலேருந்து இன்றைக்கி இஷ்யூ டேட் இன்றைக்கி போட்டிருக்காங்களா, இன்னையிலேருந்து நம்ம 3 monthsக்குள்ளார ஏதாச்சும் நம்ம வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து லைசன்ஸ் எடுக்கணும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும் ஃபஸ்ட் 3 months. ஃபஸ்ட் 3 monthsன்னு இல்லை, எப்பயுமே கேர்ஃபுல்லாக ஓட்டுறது நல்லது. ஃபஸ்ட் 3 months ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 year வரைக்கும், அது நெக்ஸ்ட் 1 year வந்து நமக்கு வந்து பார்ப்பாங்க. எந்த ஆக்சிடென்ட்ஸும் இல்லைன்னா தான் நமக்கு நெக்ஸ்ட் லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணுவோம்ல, அந்த டைமில் 2 yearsக்கு தருவாங்க. இப்போ ஜிசிசி லைசன்ஸ் வந்ததுலேருந்து எல்லாருக்குமே வந்து 2 years ஒன்ஸ் லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அவ்வளோதான், லைசன்ஸ் வாங்கியாச்சு. இதுக்கு வந்து நாங்கள் 10 ரியால் பே பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். 10 ரியால் கேட்குறாங்க லைசன்ஸ். பின்னாடி லைசன்ஸ் பின்னாடி என்னென்னா நேஷ்னாலிட்டி போட்டிருக்காங்க, இந்தியன் அப்படின்னு நேஷ்னாலிட்டி போட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்காங்க, அட்ரஸ் வந்து மஸ்கட்னு போட்டிருக்காங்க. ஏன்னா என்னோடய ரெசிடென்ட் கார்டில் வந்து மஸ்கட் அட்ரஸ் தான் இருக்குது, அதனால் மஸ்கட் போட்டிருக்காங்க. பிளட் குரூப் போட்டிருக்காங்க, A பாசிட்டிவ். லைசன்ஸ் கிளாஸ் போட்டிருக்காங்க, லைட் வெஹிக்கல் அப்படி போட்டிருக்காங்க. ப்ரைவேட் ஆட்டோ அப்படி போட்டிருக்காங்க. ப்ரைவேட்டு, ஆட்டோமேட்டிக் தான் ஆட்டோ அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க, லைசன்ஸ் வாங்கியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.